மகன், அருகில் சென்றால் எரிந்து சாம்பலாவாய். சுடுகின்ற பழமானி சூரியன் என்பது பேரா. இந்த மாருதி தாங்கள் சொல்லும் அந்த சூரியனுக்கு இன்றே ஒரு முடிவு கட்டப் போகிறார். அவனை போல் ஒரு வீரன் யாரு, அவனை போல் ஒரு தீரன் யாரு, அவனை போல் ஒரு குணவான் யாரு? வாயுதேவா, தாங்கள் தான் துணை புரிய வேண்டும். என்னை அழைத்ததன் காரணம் தங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? உங்கள் உதவி இப்பொழுது உங்கள் மகனுக்குத்தான் தேவை. அவன் சூரியனை கனி என்று நினைத்து பறிக்க சென்றிருக்கிறான். இந்த கிட்கிந்தையில் உங்கள் ஒருவரை தவிர அசுரர்களை எதிர்த்து போராடும் திறமை இங்குள்ள ஒருவருக்கும் கிடையாது. வந்த அசுரனை அனுப்பியது நீங்கள் தான் என்று உறுதியோடு சொல்கிறேன். இறக்கை ஏதுமில்லை, அடப்பறவை நான் அல்லவா. ஏனென்றால் இன்று வரையில் எந்த வானரனும் இந்த உயரத்திற்கு வந்ததில்லை. பெற்ற தாயின் ஆசை எவருக்கு உள்ளதோ அவரால் நடத்த முடியாத காரியத்தையும் நடத்தி காட்ட முடியும். பிறப்பிற்கு முன்பே உன்னை பற்றி நன்கு அறிந்தவன் நான். வாயுதேவன், மொத்த உலகத்திற்கு காற்றாக அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு பூதங்களில் ஒருவனாக திகழ்பவன் நான். யாரென்று கேட்டதற்கு என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். கொன்று தெரியுமா, நான் என் அப்பா கேசரியின் 2 நண்பர்களை சந்தித்தேன். சரி, எனக்கு பசி வந்து விட்டது. வயிற்றுக்குள் நடனம் ஆடுகின்றது. சென்று வருகிறேன். பசியை போக்கிக் கொள்வதற்கு வீட்டிற்குத்தான் செல்லவே. செல் மகனே, உன் வீட்டிற்கு செல். வீட்டிற்கு போனால் பசி அடங்கிவிடும். இப்பொழுது எனக்கு பசியுடன் சேர்த்து நியாயம் வழங்க வேண்டும். அந்த பழங்களின் அரசன் இருக்கிறாரே, அவரை சிலர் மாம்பழம் என்கிறார்கள், சிலர் சூரியன் என்கிறார்கள். உன்னை பாராட்டி ஆக வேண்டும். இதோ பார் மகனே, நீயோ சின்னஞ்சிறு பிள்ளை. இவையெல்லாம் உனக்கு புரியாது. நான் சொல்வதை கேள். நாம் கீழே செல்லலாம். எவ்வளவு மாம்பழம் வேண்டுமோ அவ்வளவு மாம்பழம் நான் தருகிறேன். வா. வரமாட்டேன். சடாயு சிற்றப்பாவிற்கு வாக்களித்து விட்டேன். அதனால் இனி நிறுத்த முடியாது. உங்கள் அறிவுரைக்கு நன்றி. அவனை போல் ஒரு வீரன் யாரு, உண்மையில் நிரபராதி என்றால் நிரூபித்து காட்டுங்கள். ஒரு பிள்ளையோடு மோதுவது, அதற்கு அவனை கடத்துவது, அவனை கொல்வதற்கு முயற்சி செய்வது, இதை வாளி என்றும் செய்ய மாட்டான். நேற்று நள்ளிரவு நாங்கள் இருந்த இடத்தில் தீ எப்படி எரிந்தது? வாருங்கள் என்னோடு. அவனை போல் ஒரு வீரன் யாரு, மாருதி, அவனை வெல்வது அரிது. நான் காத்திருப்பேன். கூறிய ஒரு வாக்கிற்காக அது அமைந்து விட்டால் அடுத்த நொடியே மாருதிக்கு மரணத்தை பரிசளிப்பேன். உங்கள் கவலையை விட்டொழியுங்கள் வாயுதேவா. மாருதி உங்கள் மகன் மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். அவன் எம்பெருமானின் அம்சம். இந்த தேவேந்திரன் இருக்கும் வரையில் அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்படாது. வித்தியாசமாக உள்ளது. பூச்சியா இல்லை புழுவா? மாம்பழத்தை நோக்கி, இது மாம்பழத்தை சாப்பிட்டு எனக்கு எதுவும் இல்லாத செய்துவிடும். அதை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நம்புங்கள் வாயுதேவா, தைரியத்துடன் செல்லுங்கள். உங்களை தவிர வேறு யாரை நம்பப் போகிறேன்? மாருதி, உனக்கு உண்டாகும் மரணம் ராகுவின் வடிவில் வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் கிட்கிந்தையின் மாதிரி வடிவம். நான் வெகு நாட்களாக கிட்கிந்தையின் 4 புறத்திலும் பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்ய நினைத்திருந்தேன். அப்படி செய்தால்தான் அசுரர்களும் மனிதர்களும் எளிதில் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்க 4 புறமும் கவனித்து வந்தேன். இதோ இந்த மஞ்சள் கொடி இருக்கும் இடம்தான் கடந்த 2 நாட்களாக இளவரசர் கண்காணித்துக் கொண்டிருந்த இடம். இரவு கூட மலையடிவாரத்தில் இருந்தார். இப்போது தெளிவாகி விட்டீர்களா சுமேரு மன்னா? இது தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு குற்றம் சுமத்தும் நேரம் அல்ல. உங்கள் மகன் மாருதியை தேடும் நேரம். நிறுத்துங்கள். உங்கள் நடிப்பை வேறெங்காவது வைத்துக் கொள்ளுங்கள். நிறுத்துங்கள். பெற்ற தாய் தந்தையரின் கடமையே அவர்கள் பிள்ளையை கவனத்தோடு காத்து வருவதுதான். அதை நீங்கள் சரிவர செய்யவில்லை. மாறாக என் மீது பழியை போட வந்துவிட்டீர்களா? நினைவில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். சுமேரு மன்னன் கேசரியின் மனைவியிடம்
பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். தாங்கள் தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் பேசுவது யாரிடம் என்று தெரிந்து கொள்ள வேண்டியவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்கிறேன். என்னுடைய சுயமரியாதைக்கும் என் வீரத்திற்கும் சவால் விடும் தவறை இனிமேல் செய்து விடாதீர்கள். சுமேர் மன்னா, என்ன நடந்தது? எதுவும் நடக்கவில்லை. நடந்து விடுமோ என்றுதான். உங்கள் மகன் செய்வதறியாது மரணத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான். நீ சொல்வது எதுவும் எனக்கு புரியவில்லை. உங்கள் மகன் சூரியனை கனி என்று நினைத்து உண்ண செல்கிறான். நான் தடுத்து எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் அவன் என் வார்த்தையை கேட்கவில்லை. வானத்தில் பறந்து விட்டான். பறந்து விட்டானா? அந்த வானரன் பறக்கவும் செய்கிறானா? இது எப்படி நடக்கும்? சூரியன் அருகில் சென்றால் அஞ்சலி, ஜாம்பவானிடம் உதவி கேட்கலாமா?